ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ் எஸ் இன்றைக்கி ஏலக்காய் ஃப்ளவரில் அப்ரோச் போட்டிருக்கேன். நைஸ், நல்லாயிருக்கு. ஸோ நாளைக்கு மதுரை ப்ரோக்ராம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பட் ஆனால் இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாங்க பார்ப்போம். நல்ல விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா யூனிவர்ஸோடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும், அதோட பிளஸ்ஸிங்ஸும் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நல்லது கிடைக்கும், சரிங்களா? எனிவே இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்கலாம், நம்ம சுற்றி இருக்கிற விஷயத்தை பார்க்கலாங்களா? எஸ், ஃபஸ்ட்டு விஷயம் ஃபேமிலி. நம்மளுடைய ஃபேமிலி. செகண்ட் ரிலேட்டிவ்ஸ். தேர்ட் ஒன்று எடுத்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ், ஒர்க் பண்ணுற பிளேஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா பப்ளிக். இந்த 5 விஷயத்தை நம்மளுடைய சரௌண்டிங் இல்லை. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இன்றைக்கி ஃபேமிலி மட்டும் பார்ப்போம், சரிங்களா? ஏன்னா ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி விட்டு கொடுத்து போகிறது. இங்கே யார் விட்டு கொடுத்தா? அவங்க விட்டு கொடுத்து போகலாம், நம்ம விட்டு கொடுத்து போகலாம். ஆனால் அந்த இடத்த விட்டு போக முடியாது, சரிங்களா? நம்மளுடைய கொடுப்பினை, நம்மளுடைய வரம், சரிங்களா? அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு தர்றது கடமையும் பொறுப்பும் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்குது. அதை நம்ம மாற்றிக்க முடியாது, இல்லைங்களா? நம்ம செஞ்சு தான் ஆகணும். இந்த வேலையை நான் தான் பண்ணி ஆகணும்னா அதை நான் மட்டும்தான் பண்ண முடியும், யாருக்கும் கொடுக்க முடியாது. இல்லை நான் பண்ண மாட்டேன், நீ பண்ணிக்கோ சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் ஃபேமிலி. அப்போ அந்த ஃபேமிலிக்கு யார் முக்கியம்? நீங்கள், உங்கள் ஹெல்த்தும் முக்கியம், ஓகேங்களா? ஹெல்த்தும் முக்கியம். அப்போ ஹெல்த்துக்கு என்ன முக்கியம்? ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன்ஸ் முக்கியம், சத்துக்கள் முக்கியம், ஓகேவா? செகண்ட் ரிலேட்டிவ்ஸ். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லது கெட்டதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. இவங்க வந்து நம்மளுடைய ரத்த சொந்தம். இந்த 2 விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இல்லை, சரிங்களா? இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்திங்க வச்சுக்கோ, நம்ம எடுத்து கட்டி சீர்வரிசை பண்ணுறது, அவங்ககிட்ட வாங்குறது, இந்த விஷயம்லாம் கூட இருக்கும். கொடுக்கல் வாங்கல், சரிங்களா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் திரும்ப கிடைக்கும். எப்படிங்க? சொந்த பத்துக்கிட்ட என்ன நீங்கள் கொடுத்தாலும் திரும்ப கிடைக்கும். நல்லதை கொடுத்தாலும் சரி, கெட்டதை கொடுத்தாலும் சரி. ஓகே, நல்லதே கொடுக்கணும் நம்ம, சரிங்களா? கெட்டதை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசிக்கலாம். நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி பழகணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. பட் நான் தவறாக சொல்கிறேன், இல்லை தெரியாமல் சொல்கிறேன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் கற்றுக்குறேன், சரிங்களா? எனிவே, 4th ஒன் ஒர்க் பிளேஸ், அங்கே எப்படி இருக்கணும்னு சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். 5th ஒன் பப்ளிக், அங்கே எப்படி நடந்துக்கணும்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? ஏன்னா ரொம்ப லென்த்தாக வீடியோ போனாலும் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த ஃபேமிலிக்கு உங்கள் ஹெல்த் இம்பார்ட்டன்ட். இங்கே ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாண்டிங், நீங்கள் என்ன கொடுக்குற விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இந்த எல்லா விஷயம் நம்மளுடைய கடமையும் பொறுப்பும் நிறைந்த இடம் தான் இது. ஸோ ஹெல்த் இருக்குது அப்படின்னாவே நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி சொந்த பந்தம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் வந்து பார்த்திங்க வச்சுக்கோ, நம்மளை விட்டு எங்கேயும் வெளியே போக மாட்டாங்க. ஆனால் நம்முடைய மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல நம்ம காப்பாற்றிக்கணும் ரிலேட்டிவ் கிட்ட, சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மதிப்பு மரியாதையும் நீங்கள் எப்படி நடந்துக்கிறது தான் இருக்குது. ஸோ எனிவே, நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய எல்லா கண்ட்ரோலும் வந்து நம்மகிட்ட இருக்கும். நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் எதுவுமே இல்லை. உங்கள் ஃபேமிலிக்கு வந்து உங்கள் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் அவங்க எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, என்ன வாங்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இது எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி தான் அவங்களையும் நம்ம என்ன பண்ணணுங்க, நியூட்ரலாக கொண்டு போகணும். எங்கேயும் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், நமக்கு எல்லாருமே தேவை, சரிங்களா? எனிவே, நாளைக்கு சந்திப்போம். ஹாவ் எ கிரேட் டே. விஷ் யூ குட் லக்.